என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கவிதையின் தலைப்பு மது தேவையா மக்கள் பொழப்புக்கு. இது ஒரு கேள்வியாய் தொடரும் கவிதை. இதன் முடிவில் ஏன் இந்த கருத்தை மையப்படுத்தி இந்த கவிதையில் சொல்லியிருக்கிறேன் என்பது உங்களுக்கு புரிய வரும். தலைப்பு மது தேவையா மக்கள் பொழப்புக்கு. அரசால் ஏன் முடியாது? ஒழுக்கத்தை விட வாழ்வில் எதுவும் உயர்வு கிடையாது. அரசால் ஏன் மதுவை ஒழிக்க முடியாது? ஒழுக்கத்தை விட வாழ்வில் எதுவும் உயர்வானது கிடையாது. ஒழுக்கத்தை விட்டு வாழ்வது நேர்மையான வாழ்வு கிடையாது. மனித இனம் ஒழுக்கத்தை விட்டு வாழ்வது நேர்மையான வாழ்வு கிடையாது. மனித இனத்திற்கு அடையாளமே ஒழுக்கம். ஒழுக்கத்தை விட்டு வாழ்வது இழுக்கம். மனித இனத்திற்கு அடையாளமே ஒழுக்கம். ஒழுக்கத்தை விட்டு வாழ்வது இழுக்கம். ஒழுக்கம் மனித அழிவின் இழுக்கம் மனித அழிவின் தொடக்கம். மனித இனமே மறந்துவிட வேண்டாம். இழுக்கம் மனித இனத்தின் அழிவின் தொடக்கம். இனி இதை சிந்திக்குமா மனித வர்க்கம்? இனி இதை சிந்திக்குமா மனித வர்க்கம்? அரசு கற்பிக்கும் பாடம் என்ன? இளைஞர்கள் என்னதான் பண்ண? அரசு இளைஞர்களுக்கு கற்பிக்கும் பாடம்தான் என்ன? இளைஞர்கள் என்னதான் பண்ண? விதவிதமான மது வகைகள் விற்கும் அரசு. இதனால் சமூகம் ஆகிவிடாதா தருசு? விதவிதமான மதுபான வகைகளை விற்கும் அரசு. இதனால் சமூகம் ஆகிவிடாதா தருசு? இது தெரிந்தே மதுவை விற்பதா? உயிர்களை அரசே மலிவாய் நினைப்பதா? இது தெரிந்தே மதுவை விற்பதா? உயிர்களை மலிவாய் மதிப்பதா? மதுவால் ஒவ்வொரு நாளும் இறப்புகள். இதனால் எத்தனை பரிதவிப்புகள். மதுவால் ஒவ்வொரு நாளும் தொடரும் இறப்புகள். இதனால் பெற்றோர்களுக்கு எத்தனை பரிதவிப்புகள். இது தெரியாதா அரசுக்கு? அரசு ஏன் வந்தது பொறுப்புக்கு? இது தெரியாதா அரசுக்கு? அரசு ஏன் வந்தது பொறுப்புக்கு? மக்கள் ஆகலாமா இழப்புக்கு? மது தேவையா மக்கள் பொழப்புக்கு? மக்கள் ஆகலாமா இழப்புக்கு? மது தேவையா மக்கள் பொழப்புக்கு? இவன் உங்களில் ஒருவன் மதுரை கவிஞர் சு. வைரன்.